ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. உன் பொருளாதாரம் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய். அதற்கான முயற்சியில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய். அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய் அல்லவா? அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை நீ கருத்தில் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கை நீதான் சம்பாதிக்க வேண்டும். நீதான் உன் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்க்கை முன்னேறும். முன்னேறி நீ வருவாய். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உன் அப்பாவின் பேச்சை நீ கேட்பாயல்லவா? அப்படியென்றால் நான் சொல்வதை உடனே செய். நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. உன் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்வதை நீ கேட்காதே. உன் மனதிற்கு நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்போதே நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயம் நீ முன்னேறி வருவாய். உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அந்த எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் உனக்கு தருகிறேன். வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது. அப்போது யாருக்காக புரிய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும் என்று நீ கவலைப்பட்டாயோ அவர்களுக்கு தானாக புரிய வரும். யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்போது உனக்கு இல்லை. அதற்குள் நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே. உன்னால் முடியும். நீ நிச்சயம் சிகரங்களை தொட பிறந்த என்னுடைய குழந்தை. உயரங்களை நீ நிச்சயம் தொடுவாய். சிகரத்தில் ஏறி சிம்மாசனத்தில் அமரப் போகின்றாய். அதற்கான காலகட்டங்கள் எல்லாம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது. எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து கொண்டாய். உன் வாழ்விற்கு நல்லது. நானோ உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டகமாகவே இருந்ததல்லவா? அதை நான் உனக்கு கடந்து செல்ல, வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? அதை இப்போது தெளிவுபடுத்திவிட்டேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இப்போது நீ அதை உணர்ந்திருப்பாய். அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டுமோ, என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய். உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாறும். யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதே. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று. நீதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறாய். உனக்கு நான் நல்ல வழிகாட்ட சிலர் முன் வருவார்கள் என்னுடைய ரூபத்தில். நீ இனி தடைகளை எல்லாம் உடைத்து வெற்றி பெறப் போகின்றாய். உன்னுடைய பொருளாதார வாழ்க்கை நிச்சயம் முன்னேறும். கவலைப்படாதே. எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை பின்தங்கி விடுமோ என்ற பயத்தில் நடுங்கி இப்போது வரும் வாய்ப்பையெல்லாம் நீ தவற விட்டு விடாதே. உன் அப்பா நான் சொல்கிறேன். உன் வாழ்க்கை நிச்சயம் முன்னேற, உன் பொருளாதாரம் மேம்பட, உனக்கான வருமானத்தை ஏற்படுத்திக்கொற நான் அதற்கு துணை புரிகிறேன். என் வாக்கு நிச்சயம் பலிக்கும். அன்பு குழந்தையே, செல்வ செழிப்புடனும் நலமுடனும் உன்னுடைய குடும்பமானது களை கட்ட போது என் தங்கமே. ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருப்பதை நீ மறந்துட்டியா? நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமான்னு பயந்துக்கிட்டு இருக்க இல்லையா? இன்னைக்கு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். பயப்படாத, நான் இருக்கேன். எதுவுமே இங்கே முடிஞ்சு போவதும் கிடையாது. எதுவுமே எப்போதும் தொடரப்போவதும் கிடையாது. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மையான செயல்கள் மட்டும்தான் நடக்கும் சாமி. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுக்கும் பயப்படாத. தீய பழக்கங்கள், தீய சிந்தனைகள் எல்லாம் அழிந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமானது என்பதை உன் வாழ்க்கையின் உனக்கே உணர்த்தும். எல்லோருக்குமே ஒரு முறையாவது இது நிச்சயம் உணர்த்தப்பட்டிருக்கும். அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்தவங்க தான் வெற்றியும் பெறுவாங்க, தெரியுமா? ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் என்னை பாரு. நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன். இனி எப்போதுமே உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நீ நினைச்ச அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தான் எல்லாமே உயரப்போகுது. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்க போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாமே இருக்கிறது. நினச்சிக்கோ, எல்லாமே எனக்கு இருக்குது. என்னை விட எதுவுமே கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன்னு சந்தோஷமான சூழலை நீயே உருவாக்கிக்கோ. பிறகு என்ன? மகிழ்ச்சியெல்லாம் உன்னை தேடித்தானா வந்து சேரும் இல்லையா? நிம்மதியாக இருக்க நினைச்சா எதையுமே, எந்த சூழ்நிலையுமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டுக்கு நான் இப்போது விருந்தினராக வந்திருக்கேன்.
செல்வ செழிப்புடனும் நலமுடனும் உன்னுடைய குடும்பமானது களை கட்ட போது என் தங்கமே. ஏன் பயப்படுற? நான் உன் கூட இருப்பதை நீ மறந்துட்டியா? நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமான்னு பயந்துக்கிட்டு இருக்க இல்லையா? இன்னைக்கு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரும். பயப்படாத, நான் இருக்கேன். எதுவுமே இங்கே முடிஞ்சு போவதும் கிடையாது, எதுவுமே எப்போதும் தொடரப்போவதும் கிடையாது. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மையான செயல்கள் மட்டும்தான் நடக்கும் சாமி. உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். எதுக்கும் பயப்படாத. தீய பழக்கங்கள் தீய சிந்தனைகள் எல்லாம் அழிந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமானது என்பதை உன் வாழ்க்கையின் உனக்கே உணர்த்தும். எல்லோருக்குமே ஒரு முறையாவது இது நிச்சயம் உணர்த்தப்பட்டிருக்கும். அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்தவங்க தான் வெற்றியும் பெறுவாங்க தெரியுமா? ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க? ஒரு நிமிஷம் என்ன பாரு. நான் உனக்காக உன் வீடு தேடி வந்திருக்கேன். இனி எப்போதுமே உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நீ நினைச்ச அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தான் எல்லாமே உயரப்போகுது. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காமிக்க போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாமே இருக்கிறது. நினச்சிக்கோ, எல்லாமே எனக்கு இருக்குது. என்னை விட எதுவுமே கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அதனால் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன்னு சந்தோஷமான சூழலை நீயே உருவாக்கிக்கோ. பிறகு என்ன, மகிழ்ச்சியெல்லாம் உன்னை தேடித்தானா வந்து சேரும் இல்லையா? நிம்மதியாக இருக்க நினச்சா எதையுமே எந்த சூழ்நிலையுமே உன்னை விடவும் நீ உயிராக நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கோ. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மளால் தாங்க முடியும்னு மென்மையாக உன்கிட்டவே நீ சொல்லிக்கோ. உனக்கு பரீட்சை வைக்கிறேன்னு நீ நினைப்பது சரிதான். அதற்கு எந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்த்த போகுது? பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எல்லாம் எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளை எப்படி அதை செயல்படுத்த போகிற, அதற்கு தயாராகிட்டியான்னு நீயே பார்த்துக்கோ. இது எல்லாமே உன்னுடைய சுய பரிசோதனைக்காகத்தான். அதற்காக எவ்வளவு காலம்னு நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் உன்னை தயாரித்தாதான் அது நல்ல முறையில் இருக்கும் தெரியுமா? அவற்றை தான் நான் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ளணும் நீ. எனக்கு புரியுது, நீ போராடிக்கிட்டு தான் இருக்கன்னு எனக்கு புரியுது. உனக்குள்ள எது சரி எது தவறு, அப்படி தவறுனா அதை மாற்ற நீ என்னெல்லாம் யுத்தம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு அதுவும் எனக்கு தெரியுது. இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் அந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் மாறும், விரைவாகவே மாறும். கவலைப்படாத. உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. பயப்படாத, கலங்காத. நீ நல்லாவே இருப்ப. நீ எப்போதுமே வாய்மை மட்டும்தான் கடைப்பிடிக்கணும். நீ அளித்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும். வாக்குறுதியை மறக்கக்கூடாது. விசுவாசமும் பொறுமையும் கொஞ்சம் உனக்கு தேவை. நீ எங்கே இருந்தாலும் எந்த நேரத்திலும் எப்போதுமே நான் உன் கூட இருந்துக்கிட்டே இருப்பேன். நிச்சயமாகவே நன்மை தெரியும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. விரைவாக வரும். நீ தேடும் இடமெல்லாம் நான் தான் இருப்பேன். எங்கே போனாலும் உன் கூட நான் இருந்துக்கிட்டே இருப்பேன். பயப்படாத. சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இது. காலம் போடும் கணக்கை நினச்சி குழம்பிக்கிட்டே இருக்காத. உன்னுடைய அப்பா உங்கள் கணக்கு வச்சிருக்க, அது உனக்கு தெரியாது. பயப்படாமல் இருந்தால் நல்ல கணக்கு தான் உனக்கு தெரியும். பயந்துக்கிட்டே இருந்தால் நான் எப்படி கொடுத்தாலும் அது உனக்கு தப்பாக தான் தெரியும். விரைவாக நான் போடும் நல்ல கணக்கை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிப்ப. உனக்கே அது புரிய வரும். இறை நாமத்தை நம்ம பாடுவதாலேயும் இறைவனிடம் வேண்டுகொள்வதில்தான் தான் பக்தி என்ற மலர் உனக்குள்ள துளிர்விட போகுது. அத்தகைய தருணம் உனக்குள்ள எழும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான மனம் என அனைத்துமே இறைவனின் பார்வை பார்த்தபடி இருக்கும் தருவாயில் உன்னுடைய வேண்டுதல் உனக்கும் உன்னை சூழ்ந்து இருக்கும். அனைத்து சொந்தங்களுக்கும் அந்த தருணத்தை இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய். ஏன்னா நீ கடவுளின் குழந்தை இல்லையா? அந்த இடத்துல அவரால் நீ நிச்சயம் ரட்சிக்கப்படுவா, ஆசிர்வதிக்கப்படுவ தெரியுமா? பக்தி இறைவனிடத்தில் உணரப்படும் தூய்மையான மன அமைதியின் ஒளியானது அந்த ஒளி உன்னை சுற்றி இருப்பவங்களுக்கும் சூழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கண்ட இருளை எல்லாத்தையுமே போக்கி விடியலுக்கான தடங்களை அது உருவாக்கும். அப்படி உருவாகும் நேரமும் கூடிய சீக்கிரமாகவே உனக்கு வந்துடும்.
நீ உன்னுடைய அப்பாவை என்னிடத்துல ஒரு அப்பாவா என்னை நீ பார்க்கும்போது அப்படி பக்தி செலுத்துவா என்றால் மற்றவர்களுக்காக மண்டியிட்டு அவர்களின் உணவை உன்னுடைய உணர்வாக முன்னிறுத்தும் உன்னுடைய மனம் எப்போதுமே கடவுள் குடியேறி இருப்பார். உன்னுடைய மனசு தூய்மை தங்கமே. அந்த மனசில் கடவுள் நிச்சயம் குடியிருப்பார். அவர் கடவுளே அமர்ந்த இடம் உன்னுடைய மனசு தான். அதை நிச்சயமே என்னுடைய கருணை கொண்ட தன்னுடைய கரங்களாக எல்லோருடைய வாழ்விலும் படிந்திருக்கும் எதிர்மறை துன்பத்தை நிச்சயம் நான் தொடை தருவேன். கவலைப்படாத. உனது பக்தி என்பது என் மேலே காட்டும் அன்பு. மற்றவர்களுக்காக என்னிடத்தில் நீ வேண்டி கேட்பது அன்பு. மேலான தூய்மையான விஷயம் என உன்னுடைய உயிருக்கு நிகரான வலிமை கொண்ட உன்னுடைய உள்ளம். நிச்சயமாக நீ பல்லாண்டு காலம் நல்ல வாழ்வ. எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்புமாக நிறைஞ்ச ஆசையுடன் நல்வாழ்வு உனக்கு கிடைக்கும். பயப்படாத இரு. அப்பா நான் இருக்கல. துயரமான உன்னுடைய காலங்கள் எல்லாம் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எதற்கும் கலங்காத, எதற்காகவும் நீ கலங்காத. உன் வாழ்க்கை நான் நிச்சயம் என்னுடைய கையில் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமாக்குவேன். நீ என்னிடம் கேட்டது போலவே சில மாற்றங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். நீ உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாற்றினா நல்லா இருக்கும், அப்படி மாற்றினா நல்லா இருக்குன்னு உன் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருந்த. என்னுடைய ஆலயத்துக்கு வந்தும் என் முன்னால் தீபம் ஏற்றி என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காமிங்க அப்பான்னு என்கிட்ட மண்டிக்கிட்டு வேண்டேன் இல்லையா? அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கொண்டு வர போகிறேன். அதற்கு பிறகாவது நீ அவற்றில் கவனம் செலுத்தி நீ நினைச்சது போலவே எல்லாவற்றையுமே சரி செஞ்சு அதில் நீ வெற்றி பெற்று முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தினா நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும். வாழ்க்கை என்பது எப்போதுமே எளிதாக இருந்து விடாது. இங்கு ஒவ்வொருவரும் கடினமான உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி கடினமாக உழைக்க தான் அவங்களுக்கான பதில் நிச்சயம் நல்ல பதிலாகவே வரும். நமக்கு கடினமான உழைப்புக்கேற்ற ஊதியம் தானே நமக்கு கிடைக்கணும். அதுபோல் நீ உழைச்சிக்கிட்டே இரு. உன்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் பல மடங்கு கிடைக்கும். நீயும் உன்னோட மனசை ஒருமுகப்படுத்தி அந்த உழைப்பில் நீ கவனம் செலுத்து. விரைவாகவே நீ நினைச்சதை விட மேலாகவே வெற்றி பெறுவ. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எனவே நீ எந்த செயலை செஞ்சாலும் இரு மனதா எதையுமே செய்யாத. முழு மனசோடு நம்பிக்கையோடு செய். எதற்காகவும் அஞ்சாத. உன்னோட உன் குடும்பத்தோடு தான் நான் இருக்கேன்ன. என் பிள்ளைன்னு இல்லையா? என்னுடைய பிள்ளையான நீ என்னையே நினைத்து கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா? அது விரைவாகவே நடக்கும். கவலைப்படாமல் இரு. உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அந்த எண்ணத்தை முதல்ல நீ வளர்த்துக்கோ. இந்த எண்ணம் உள்ளவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. இந்த உலகத்தில் சாதித்தவங்க அந்த எண்ணத்துடன் தான் பல தடைகளை எல்லாம் தகர்த்து சாதனைகள் பல புரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. எல்லோர் வாழ்க்கையிலும் ஆரம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பற்பாதி நிச்சயம் நல்லதாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதை தான் நீ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. உன்னுடைய வாழ்க்கையிலும் பிற்பாதி மிக சந்தோஷமாகவே இருக்கும். நல்லது நடக்கும். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பாரு. உன்னுடைய தடைகள் எல்லாமே வெற்றிப்படியாக மாறும். அதை பின்பற்றுவது கொஞ்சம் கடினமான ஒன்று தான் உனக்கு. ஆனாலும் அதை முயன்று பார்த்தேன்னா உன் துயரங்கள் அனைத்துமே காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன்னோட நிழலா என்றைக்குமே நான் உனக்கு துணையாக தான் இருப்பேன். என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்பட்டு பாரு. ஒரு நாள் விடியுன்னு காத்துக்கிட்டு இருந்தறியா? ஒரு நாள் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி காயப்படுத்த வேண்டானி. உங்களுக்கு தெரியாது அவங்க அந்த வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பாங்கன்னு. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் விடியும். துயரமான உன் காலங்கள்ல எல்லாம் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எதற்கும் பயப்படாத. உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமாக்கி காமிக்கிறேன். உனக்கான நேரங்கள் தொலைவில் கிடையாது, மிக அருகில் வந்துட்டு தெரியுமா? அது உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. பிள்ளைகளின் நலன் விரைவாகவே சீராகும். பிள்ளைகள் பற்றி நீ கவலைப்படாத. நீ என்னுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளையோட பிள்ளைய நான் பார்த்துக்க மாட்டேன்னா? நான் கம்பீரமாக உனது மனசிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் உனக்கு அது தெரியலையா? மனசில் நினச்சாலே போதும். தினமும் என்னை பூஜித்தாதான் உன்னை தேடி நான் வருவேன்னு கிடையாது. நான் உன்னை நினைப்பேனும் கிடையாது. என்னை ஒரு முறை அப்பான்னு கூப்பிட்டா போதும், ஓடி வர நான் இருக்கேன். யோசிச்சு பாரு.
எவ்வளோ பெரிய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்போதும் நீ என்னை அப்பான்னு கூப்பிடும்போது உனக்காக நான் ஓடி வந்திருக்கேன் இல்லையா? நீ இன்று இறப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளையும் மனக்கசப்புகளையும் உறவுகளுடான பூசல்களையும் ஆசையாக வாங்கியதெல்லாம் கைவிட்டு போன போது கூட, நிம்மதியை இழந்து தவிக்கும் போது கூட, ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் இவ்வளவையும் தாண்டி வருவதற்கு உனக்கு துணையாக இருந்தது யார்? நான் தானே. போதுமப்பா, இந்த வாழ்க்கையே போதும்னு அழுது புலம்பிக்கிட்டு இருந்தியே, மறந்துட்டியா? எல்லாத்தையும் சரி செஞ்சது யார்? நான் தானே, உன்னுடைய அப்பா தானே. நீ எப்போது கஷ்டமெல்லாம் வரும்போது அப்பான்னு கூப்பிடுறியோ அப்போ உன் கூட இருந்தது, உன் பலமாக உனக்கு துணையாக இருந்தது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எந்த செயல் புரிஞ்சாலுமே முதல்ல நீ கூப்பிடுவது உன் வாய் திறந்து வரும் சொல்லு என்னுடைய பெயர் தானே. அப்பான்னு தானே என்னை கூப்பிடுவேன். அனைத்துமே எனக்கு தெரியும், எல்லாமே நன்மைக்கு. இன்று எப்படி உன்னுடைய கஷ்டம் எல்லாம் உன்னை ஆட்கொண்டு இருக்கோ, அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே போக்கி காமிப்பது என்னுடைய பொறுப்பு. எல்லாம் எனக்கு தெரியும். இன்று எப்படி இருக்கிறா? தினமும் என்னை பூஜித்து கொண்டே இருக்கிற இல்லையா? ஆனால் நான் உன்னிடத்துல எப்படி வந்து சேர்ந்தேன் அதை யோசித்து பார்த்தியா? யார் மூலியமாக வந்தேன்னு யோசித்து பார்த்தியா? உன்னுடைய கவலைகளையெல்லாம் எப்படி போக்கி காமிச்சேன்னு உனக்கு தெரியுமா? எல்லாத்தையுமே கொஞ்சம் திரும்பி பாரு. பழசை மறக்காத. நீ என்னுடைய பொக்கிஷம். என் பொக்கிஷத்தை நான் எப்படி கைவிடுவேன்? தூக்கி தூர போடுவேனா? மாட்டேன் இல்லையா? பொக்கிஷம் என்பது மிகவும் அழகானது, அது எனக்கானது. அது போல தான் நீயும். நீ எனக்கு மட்டுமே சொந்தம். நீங்கள் எல்லோருமே என்னுடைய குழந்தைங்க தான். என்னுடைய குழந்தைகள் என்னிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அனுமதியின்றி எவருமே உன்னை தொட முடியாது தெரியுமா? நீ நினச்ச மாதிரியே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது. என்னுடைய வாக்கு பொய்யாகாது. உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. உன்னை விட்டு போன உறவு எல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருக்கு. விரைவாக வரும். உன்னை விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை மேல் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேல் மேலும் உயர்வதை பார்த்து அவங்க வாயடைச்சி போய் உன்னை தேடி வரப்போகிறாங்க. உன்னுடைய உதவி தேடி அவங்க தானாக வரப்போகிறாங்க. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய். யார் செஞ்சாலும் எது செஞ்சாலும் அது அவங்களோட எண்ணம். நம்முடைய எண்ணம் என்ன? எல்லோருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மட்டும்தான். நம்மளால் முடிஞ்ச உதவியை எல்லோருக்கும் செய்யணும், அது மட்டும்தானே நம்மளுடைய எண்ணம். அது போலவே நீ செய். நல்லா இருப்ப, ரொம்ப நல்லாவே இருப்ப. எதை பற்றியும் பயப்படாத, எதை பற்றியுமே கவலைப்படாத. யார் வேணால் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நிச்சயம் அவங்களுக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. அதுக்காக நீ போய் பெருசாக கோவப்பட்டு அதை இன்னும் பெருசாக்கி உன்னோட நிம்மதி நீ குழப்பிக்கொள்ளாத. உன்னோட நிம்மதி என்பது மிகவும் முக்கியம். அந்த நிம்மதி உன்கிட்ட மட்டும் இருக்கணும், புரியுதா? நீ நல்லது நினச்சினா உனக்கு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய அதிசயத்தை நான் உனக்கு நிகழ்த்த போகிறேன். உனக்கு தேவையான எல்லாத்தையுமே ஜெயமாக்கி காமிக்க போகிறேன். அப்பா நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி நீ கலங்கிக்கிட்டே இருக்க. உன்னுடைய எதிர்காலம் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, எப்படி இருக்க போதோன்னு ஒரே பயத்திலேயே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ எப்போ என்னை அப்பான்னு ஏற்றுக்கிட்டேயோ அந்த நொடியே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என் கையில் இருக்குது. அதை அழகாக மாற்றி எழுதி வச்சிருக்க. அந்த எழுத்தை யாராலுமே அழைக்க முடியாது. என்னுடைய பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன். உன் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாத. உனக்கான வருங்காலத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். உனக்கான வருங்காலம் வளமான காலமாக இருக்கும். அந்த அப்படி உருவாக்கி உன்னோட கையில் வந்து நான் சேர்க்க போகிறேன். உன்னை அனைவருமே பார்த்து வியக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் மிளற செய்ய போகிறேன். பொறுமையோடு இரு. என் மேலே கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் நீ இழக்காமல் இருந்தால் போதும். அப்பா உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன்னு எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நீ நல்லது மட்டும்தான் அனுபவிப்ப. எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு இருக்க வேணாம். நான் உன் வீட்டுக்கே வரப்போகிறேன், விருந்தினராக வரப்போகிறேன். செல்வ செழிப்புடன் உன்னை வளமுடனும் நலமுடனும் வாழ வைக்க போகிறேன். உன் குடும்பத்தை பற்றிய கவலை உனக்கு நிறைய இருந்துச்சுன்னா அந்த கவலையை நீ தூக்கி போட்டுடு. ஏன்னா உன் குடும்பமே களை கட்ட போகுது. ஏன் பயந்துக்கிட்ட இருக்க? நான் உன் கூட இருப்பதை நீ மறக்கக்கூடாது. நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமான்னு நடக்காதான்னு சந்தேகப்படக்கூடாது. நிச்சயம் நல்ல செய்தி வரும். அது இன்னைக்கா கூட இருக்கலாம். நீ எப்படி நம்பிக்கை என் மேலே வைக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அந்த நல்ல செய்தி உன்னை வந்து விரைவாக சேரும். உன் வீடு தேடி வரும். நிச்சயம் நடக்கும். உன் வீடு தேடி வரும். என்ன நீ தள்ளிட்டு போகாமல் கையை பிடிச்சி என்னை அழைச்சிட்டு போ. எதுவும் இங்கே முடிஞ்சு போவது கிடையாது.
எதுவும் எப்போதும் தொடரப்போவதும் கிடையாது. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்ப நேர்மறையான செயல்கள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒன்று நடக்க போகுது. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். தீய பழக்கங்கள், தீய சிந்தனைகள் எல்லாமே அழிஞ்சு நேர்மறை மட்டும்தான் நிலச்சி இருக்க போகுது. உன் வீட்டில் எதிர்மறையே இருக்காது. மாயை உன்னை சூழ்ந்து இருக்காது. ஒரு அற்புதமான உணர்வை நான் உனக்கு தரப்போகிறேன். அதனால தான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன். ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லி என்னுடைய கையை பிடிச்சி உன் வீட்டுக்குள்ளே நீ அழைச்சிட்டு போனால் போதும். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கவலைப்படாத. என்னை ஒரு நிமிஷம் பாரு. உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கேன் இல்லையா? இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன், எப்போதுமே போக மாட்டேன். நீ நினச்ச அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தினை மாற்றி காமிக்க போகிறேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகுது. அப்புறம் ஏன் கவலைப்பட்டு கொண்டு இருக்க? உன்னுடைய வறுமை எல்லாத்தையுமே நான் போக்கி காமிக்க போகிறேன். அளவற்ற மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னோட கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் குறைக்க போகிறேன். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கர்ம வினையை எல்லாவற்றையுமே நீக்க போகிறேன். உன்னுடைய கஷ்டங்கள், கவலைகள், கர்ம வினை எல்லாத்தையும் குறைச்சி இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் செல்வ செழிப்பையும் உனக்கு அள்ளி அள்ளி நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய கை நிறைய உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். நீ வேணான்னு சொல்லாமல் நீ உன் இரு கை நிறைய வாங்கிட்டு போ. சந்தோஷமாகவே இரு. உனக்கு வேண்டியதை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். நீ எப்போது வேணாலும் என்கிட்ட வரலாம். உனக்கு வேண்டியதை கேட்டுக்கிட்டே இரு. உனக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நல்லது உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷமாயிரு.